ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம சரவணன் வந்து மனசில் இருந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து கொட்டி தீக்கிறாருங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட. அவள் பொய்க்கு மேலே பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவளை பற்றி சொல்லிகிட்டே இருக்காரு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இல்லைடா இந்த பிள்ளைய பார்த்தா அது மாதிரி பொய் பேசுகிற மாதிரி இல்லைடா, நீ எதனா விளையாட்டுக்கு தான் சொல்கிறியா, உனக்கு எதுவும் பிடிக்கலன்னு கேட்குற. அப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் ஏன் அவன் மேலே அது மாதிரிலாம் பொய் சொல்ல போகிறேன். அவள் எவ்வளோ பொய் பேசியிருக்கா தெரியுமா. அவள் சுத்தமாக படிக்கவே இல்லை, அவள் பாண்டாவை தான் படிச்சிருக்கா, காலேஜ்லாம் போகல. இந்த ஒரு பொய் இதுதான் பொய்யா, இன்னும் எவ்வளோ பொய் இருக்குது நான் சொல்கிறேன். இதெல்லாம் சொன்னால் நீங்கள் தாங்கவே மாட்டீங்க. அவள் வந்து படிச்சுட்டு நீங்கள் சொல்கிற வேதையர் வேலையை கூட விட்டுட்டு ஒரு ஹோட்டலில் போய் வேலை பார்த்துருக்கா. நான் எந்த தொழிலையும் தப்பாக சொல்ல, ஆனால் நம்மக்கிட்ட மறைச்சிட்டா பார்த்தியா, அதான் பெரிய தப்பு. குழந்தை விஷயத்தில் மறைச்சிட்டா. அது மாதிரி இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன். அவள் வந்து என்னோடய வயசில் மூத்தவ. இதை கேட்டவுடனே நம்ம கோமதி வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. வீட்டில் எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இந்த தங்கமயில் மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு அப்பாவையுமே நடிச்சுட்டு இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உட்பட எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. இனிமேல் பாண்டியனும் கோமதி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க தெரியல தங்கமயில்கிட்ட. பாவம் சரவணன் அவன் மனசில் இருக்க அந்த ஃபீலிங்ஸ்லாம் கொட்டி அழுது தீக்கிறாரு தங்கமயில் பற்றி. இந்த விஷயம் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். இன்னும் அவங்க போட்ட நகையெல்லாம் பித்தளைன்றதும் தெரியாது. அவங்க அப்பா களவாண்ட பணமும் திருடு போகுதுன்றதும் இன்னும் தெரிய வந்தால் என்ன ஆகும் தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.